ஹலோ எஸ் குசுமி. எஸ் குசுமி இல்ல, என்னத்துக்கு தெரியாத ஆங்கிலத்தையும் என்னத்துக்கு பெருமைக்கு பண்ணி பேசுறியா? தமிழ்லே பேசு. அது இல்ல, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நான் இங்கிலீஷ் மீடியம். ஹலோ எஸ் குசுமி. எஸ் குசுமி இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. வாட் யுவர் நேம் ப்ளீஸ்? வாட் இல்ல, வாட் பின்னால தான் போய் வந்தப்பல இப்பதான் கோயிச்சாமி. ஐயோ, my name is Shagila. Shagila, Shagila, very sooth name, sooth name. ஐயா, sooth name இல்ல, very very sweet. Sweet name, sweet name. ஆமா. your name என்ன? My name is Sundal. சுண்டலா? என்னடி நாட்டுல இப்படி கூட பேர் வைக்கிறாங்க. நாளைக்கு போய் கேட்டா மூக்கல்னு சொல்லுவாரு. டேய் இல்லடா, பாட்டானி யாரா டேய்? My name is Sundar, Sundar. ஓ, இன்னாட்டு இளவரசர் சுந்தர். நீங்கள் தானா? ஆமா. இத பாருங்க, உங்களை நான் பேர்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது கிடையாது. அப்படியா? இப்பதான் முதல்ல பாக்குறேன். பேருக்கு ஏத்த உருவத்துக்கு ஏத்த பேர், அரும்பு திசை, குறும்பு பார்வை, ரொம்ப அழகா தான் உங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? இருந்தாலும் எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேங்க. சகிலா, நீ குடித்த தண்ணீரால் எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது. உன் அழகை கண்டவுடன் எனக்கு மோகம் பிறந்து விட்டது. சொன்னா கேளு. என்னதான் உடம்புல வீரம் இருந்தாலும் கிணத்துல நீந்தலாம், குளத்துல நீந்தலாம், ஏரியில நீந்தலாம், ஆத்துல நீந்தலாம், ஆழமே தெரியாத கடல்ல கூட நீந்தி வெளி வந்துடலாம். உதகு விட பாவிய திரும்ப மாட்டேன். நீ போடா. சரி, உன் தலையை திருப்பி நான் என்ன பண்ண போறேன்? இங்கே போடா. இளவரசி, தாகம் தீர்ந்து விட்டது, மோகம் இருந்து விட்டது அப்படின்னு எனக்கு அர்த்தம் புரியலையே. கட்ட வச்சு அம்மா சேர்த்துருவேன். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். ஆமா. ஐயோ, அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ, நான் சொல்லித்தரேன். அந்த அளவுக்கு கற்பு காரணிக்கே வாழ்ந்துருக்கிறேன். வேணாங்க, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. நான் சொல்லித்தரேன். வேண்டாம். 5 வயசு ஆம்பளை பிள்ளைங்க நடந்து வந்தாங்கன்னா கூட நான் தலை நிமிர்ந்து நடந்து பார்க்க மாட்டேன். வரவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். தலை குனிச்சு தலை நிமராம நடந்து போற பொண்ணு நானு. என்னை பார்த்து கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுன்னு கேக்குறீங்களே, எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் சேர்த்துருவேன். ஐயோ, வேண்டாம் இளவரசி, உங்களுக்காக நாட்டு மக்கள்லாம் உனக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இருந்துட்டீங்கன்னா நாட்டு மக்களை யார் பாதுகாப்பாங்க? அப்ப என்ன யார் பாத்துக்கிறது? வேற ஒரு பெண்ணை பார்த்து திரும்ப 1000 பெண் வரலாம், ஆனா உன்னை போல் பேராளிக்கு பிறந்தவளாக இருப்பாளா? ஆகினால் நீ நான் சேர்த்துருவேன். வேண்டாம், உங்களோட நான் சந்தோஷமா இருக்கணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வியாக போற கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் இல்ல. கல்யாணமே சத்தியமா இல்ல. சத்தியமா? சத்தியமா கல்யாணம் ஆகல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயோ, இந்த ஒரு வார்த்தை போதுமே நான் உயிர் வாழ்வதற்கு. இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒருவர்
கூடி பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போடி சந்தோஷமா இருக்கணும். அப்படி புறப்படு போகலாம். என்னங்க எங்க போறீங்க? பஞ்சனைக்கா? ஆமா. அப்படியா? என்னங்க நானும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன். உன்னிடத்தில் புன்னகை இருக்கிறது, ஆனால் புன்னகை ஒண்ணு கூட காணுமே. எங்க நான் ஏழப்பட்டவங்க எனக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தா எனக்கு நகை நட்டு வாங்கி போல கவலையே உனக்கு வேணாம். ஏங்க நான் எது இருக்கிறேன்? என் மனைவி இருக்கின்றாள் ஸ்ரீதேவி. மனைவியா? நீ போய் மடியோ வரும் உன் காலில் கட்ட பண்ணி வரும். நீ எப்படி பூடுவியோ நீ எப்படி தாரி போடுவாங்களோ? நான் தான் ஷூ போடுறேன். என் வாழ்க்கைய நேமக்கு எடுத்துட்டியா? நான் பொண்ணு 10 நாள் முதல்ல எந்த ஒரு ஆம்பளை ஏறு எடுத்து பார்த்ததே கிடையாது. சகிலாவா அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்க மாட்டாங்க. நான் பேர் எடுத்துவேன். இப்படியான நேர்மைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டியே. கல்யாணம் மட்டும்தான் நடந்தது. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையுடைய முதற்பாடி முதல் இரவு. அந்த முதல் இரவு நடக்கல. மாமா மாமா ஐயோ என்னங்க இத பாருங்க. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அப்படியே எனக்கு கோவம் வந்துடுச்சுங்க. அப்படியா? ஆமா. என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. பேச மாட்டேன். அப்படியா? இத பாருங்க, நான் திட்டினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. கல்யாணம் மட்டும்தான் நடந்தது. ஆமா. ஆனா முதல் இரவு நடக்கல. பெண் சுகம் என்றால் என்னன்னே அறியாதவன் நான் என்னிடத்தில் தான் அனுபவித்திருக்கேன். ஆமா. அப்படி என்றால் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. முதல்ல நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. வருத்தப்பட மாட்டேன். அதான் நான் இருக்கிறேன்ல. இனிமேல் நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நமக்கு முதல் இரவு தான். அப்படியா? அது மட்டும் கிடையாது. என்னை விட்டுட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட ஒரு அடி கூட எடுத்து நான் போக மாட்டேன். பொன் பொருள் வாங்கி வந்துடுறேன். பொன் பொருள் வாங்கி வந்துடுறேன். நீங்க போகாதீங்க. உன் கூட ஒருத்தவன் தான். ஆமா, காவலன். அவங்கிட்ட சொல்லி அனுப்புங்க. உன் பொண்டாட்டிக்கிற நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர. அப்படியா? இப்போதே காவலன் அனுப்பி அனைத்து பொன் பொருள் வாங்கிட்டு வர உத்தரவிடுகிறேன். புறப்பட போகலாம். மாமா இன்றுதானே வெள்ளிக்கிழமை. இன்றுதானே முதலிரவி நகர்வளத்தினுடைய கணவரை இதுவரை காணவில்லையே. எப்பொழுது வருவார் என்று வரட்டு பார்க்கலாம். பலகாரா பலகாரம் நம்பு போச்சு அம்மா. பலகாரம் தெரியாது. இப்படி பார்க்கும்போது எனக்கு சகிக்க அவுத்துட்டு வேற பார்க்க போறேன். இப்படி ஒரு ஆசை அவருக்கு சொல்லாதம்மா. எங்க அண்ணன் சட்டியே போடுறதுக்கு. ஐயா ஐயா, ஊருக்கு ஊரு அட்வொகேட் விநாயகம் முடிச்சுன்னு பேரு ஜட்டி போடாத அட்வொகேட். வாயில சொல்லாத. நேம் போர்ட்ல ஒரு போட்டோ ஒன்று எடுத்து மாத்திட்டு ஏஜென்ட் கடை வச்சிடலாம். சரியான ஆளாக்குற நீ. காசு கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டுமா. இப்படி இல்லையா? சரி, குடும்ப கதைக்கு வாங்க. ஏமா
எங்க வீட்டு காரு எங்க? காரு கலப்பில மாட்டிக்கிச்சு. விளையாடாதப்பா. நாங்க கோழி குண்டை விளையாடிக்கிறோம். நாங்க இன்று என்ன நாள் தெரியுமா? எனக்கு என் கணவருக்கு முதலிரவு. நான் பால் வாங்கி சுட்டு காய வச்சிருக்கிறேன். பாதா பிஸ்தா முந்திரி திராட்சை அதிர போட்டு கலந்து வச்சிருக்கிறேன். பூனை கதா வீட்டுல கருப்பூனை ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. 1 மணிக்கு 2 மணிக்கு வருது. அந்த பூனை எடுத்து ஊத்துட்டு அந்த பாலை இனிமேல் எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு சாப்பிட போறது கிடையாது. எம்மா நகரில் போகும்பொழுது எம்மா நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம். காட்டு மாரியம்மன் கோயில் அருகாமையில போகும்பொழுது இளவரசர் தாகனுக்கு தண்ணி வேணும்னு கேட்டாரு. அம்மா அருகாமையில ஒரு ஓலை குடிசை வீடு ஒண்ணு இருந்தது. யாராவது தண்ணி கொடுங்க கேட்டோம். நாம் தான் நேரத்து தண்ணி காப்பாச்சா. அழகான பெண் ஒருத்தி தண்ணி எடுத்தான்னு கொடுத்தாங்க. கணவர் ஏற எடுத்து கூட பார்க்க தாகம் தீர்வதற்கு தண்ணீர் கொடுத்த தண்ணீர் பருகியது ஏற்பட்ட தாகமா தீர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட ஓர் பேரழகை கண்ட மாத்திரத்தில் மனதில் இனம் புரியாத மோகமாண்டு பிறந்து விட்டது என்று எண்ணி தாசின்னு தெரியாம அங்கே தங்கி கொடுமையம்மா. மிதித்து அழுததை பார்த்து ஊர் அறிய உலகம் அறிய அக்கடி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மணமேடையில் மாலையை மாற்றி மயங்கலத்தை கட்டி என் ஆசை மனாடா. என்னை மறந்து வேறொரு பெண்ணாடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அத்தா. உடை பிரிந்து நான் வாழ வேண்டுமா இறைவா. மாடா தவிச்சு வாடு மனசுல நினைச்சு வாடுது. கொடுக்க வேண்டும். என் ஆசை மடாலா காலமெல்லாம் சேர்ந்து வாழ
ஆனா இந்த பாவி நான் கணக்கு நிக்கிறேன். தாசியானவள் வீசிய மோகவலையில் சிக்கி தவித்துக் கொண்டு ஒரு கணவரானவர் பெண்ணாக பிறந்த வைத்தால் உடலை அழகக்கூடிய பொன்னகை அல்ல. ஒவ்வொரு பெண்களுக்கு இன்றியமையாத அழகிய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை மட்டுமே. எதையும் எதிர்பாராத நேரத்தில் ரமேஷன்னா கூப்பிடுறாங்க பாரு. எதையும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது என்னுடைய இன்பத்திற்காக உனது உயிரினு மேலான கற்பை எனக்கு பகிர்ந்து கொடுத்த நீ வெறும் புன்னகையோடு இருந்து எந்த ஒரு பயனற்றது. ஆகையினால் எதற்கும் உதவாத என் மனித வந்திருக்க ஸ்ரீதேவி அணிந்திருக்கூடிய அத்தனை பொன்னகையை வாங்கி வந்து உங்கள் மீது அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடல் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொன்னகை விரைவாக வாங்கி வந்து உத்தரவு தாயே. என்ன என்னிடம் இருக்கக்கூடிய பொன்னகை அத்தனை வேண்டும் என்று உரைத்து விட்டாரா? அத்தா கண்ணா, கண்ணிறைந்த மணாளா, காலமெல்லாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று தேவி உரைத்திருக்கிறேன். இந்த ஸ்ரீதேவி பட துயரத்தை நான் யாரிடத்தில் சொல்வேன்? உங்களை பிரிந்து வாழ்வதும் இல்லாமல் என்னிடம் இருக்கக்கூடிய பொன்னகை அத்தனை வேண்டும் என்று உரைத்து விட்டீர்களா? உங்களுக்காக கொடுக்கிறேன். நீங்களே என்னை விட்டு பிரிந்த பிறகு இந்த பாவிக்கு எதற்காக இந்த பொன்னகை இறைவா? யாரும் இல்லை தீரவில்லை யாரும் இல்லை சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்லை பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்லை பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. யாரோ சொந்தம் யாரோ 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 யாரோ
தீரவில்லை சொல்லி அடை யாரும் இல்லை பின்ன அழுகவில்லை சொல்லி தர யாரும் பெற்ற தாய் தந்தை இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறோம் அவசியமே கிடையாது. விதி என்னும் சூறாவளி காற்று சூழலிக்கும் போது பூ என்றோ பிஞ்சு என்றோ காய் என்றோ கனி என்றோ பார்க்க போவது கிடையாது. இறைவனானவன் நடத்துகின்ற நாடகத்தில் நாம் அனைவருமே ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை இந்த மனித வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கம்மா. பகல்னு வரும்போது இருளும் கண்டிப்பா வந்தியாகும். விடுகின்ற விதியிலானது தங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியா அமைய வேண்டும் என்று மனித சக்தி மீறிய சக்தி தெய்வத்துடைய சக்தி அம்மா. திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணைன்னு எல்லாம் அந்த கருமாரியே பெற்ற தாயா நினைச்சு நீ வாழ்ந்து வரீங்க பத்தில அந்த கருமாறு என்னைக்கு உங்க கடைக்கு பார்வையிலிருந்து தழுவிட மாட்டாங்கம்மா. உங்களுடைய விழுகின்ற பொழுது விடுவில்லையே அவன் இறைவனை பிரார்த்தனை செய்து தாயை புறப்படுங்களம்மா.